ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேரளாவில் கேரளானா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கேரளானா வந்து திருவனந்தபுரம் ஸ்டார்ட் ஆகி காசர்கோடு வரைக்கும் இருக்குது. அதனால் வந்து நான் வந்திருக்கிறது காசர்கோடு. காசர்கோடில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில். இங்கே உள்ள பஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம், குறிப்பாக எந்த ஊருக்கு போகிறாங்க, இங்கெல்லாம் பஸ்ஸு இருக்குது அப்படின்ட்டு. புராண ஊர் காசர்கோடு, கர்நாடகா பார்டரில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தான் மங்களூர். ஸோ மங்களூருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு அடிக்கடி இருக்குது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 50 கிலோமீட்டரில் கர்நாடகா ஆர்டிசி சரி கேரளா ஆர்டிசி ரெண்டு பேருமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டால் நீங்கள் மங்களூருக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது. இது போக வேறு எங்கெங்கெல்லாம் பஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசர்கோடு வந்து ஒரு பார்டர் டவுன் இல்லையா, டிஸ்ட்ரிக், பார்டர் டிஸ்ட்ரிக்கு. இதை விட்டால் கர்நாடகா தான். அதனால் மோஸ்ட்லி எல்லா ஊரும், அதாவது கேரளாவோட முக்கியமான ஊரில் வந்து பஸ் இருக்குது. குறிப்பாக மினரல் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மினரல் சர்வீஸில் வந்து கோட்டையத்துக்கு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்காடுக்கு இருக்குது, முக்கியமாக ஸ்டேட் கேபிட்டல் திருவனந்தபுரத்துக்கு இருக்குது. அது மாதிரி நிறைய ஊருக்கு இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா எர்ணாகுளம், திரிசூர், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலிக்கட்டு, எல்லா ஊர்லேயும் இருக்குது. முக்கியம் எல்லா ஊர்லேயுமே பஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ திருவனந்தபுரம், பாலக்காடுலாம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் எல்லா ஊரையும் கவர் பண்ணி தான் போவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ஊருக்கும் கேட்டாக இருக்கும் காசர்கோடு. இதை தாண்டி கர்நாடகா பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் வந்து உங்களுக்கு மங்களூருக்கு பஸ் எப்போவுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுள்ளியா அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ மங்களூருக்கு நம்ம மைசூர்லேருந்து போவோம் இல்லையா, மைசூர்லேருந்து தலைக்காவரி தாண்டி போய்ட்டு இருக்கோம், சுள்ளியா புத்தூர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்குலாம் பஸ் இருக்குது. இங்கேருந்து பக்கம் தான் எல்லாமே. அதனால் கேரளா ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. கர்நாடகா ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் கேரளா ஆர்டிசி பார்த்தேன். ஸோ மைசூருக்கு இருக்குது, மைசூருக்கு இன்றைக்கி வர வண்டி. ஸோ இது மைசூர் போகிறது, மைசூர் டு காசர்கோடு வண்டி. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா கர்நாடகா வண்டி போய்ட்டு உட்காருங்க. மங்களூர், காசர்கோடு, கும்பலே, உப்பாலா, மங்களூர் பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ரொம்ப காமாக இருக்குங்க, பரபரப்பாக இல்லை. ஏன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ இல்லை. இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அங்கேருந்து கூட நிறைய பேர் போவாங்க. இங்கே ஒன்லி கேஎஸ்ஆர்டிசி மட்டும் தான், கேஎஸ்ஆர்டிசி, கர்நாடகா ஆர்டிசி. பாருங்கள், பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அடைச்சிருக்கு, இல்லை எந்த கடையும் ஓப்பன் ஆகலை. கீழே உள்ளதெல்லாம் கர்நாடகா பஸ்ஸஸ், கர்நாடகா ஆர்டிசி பஸ்ஸஸ். இந்த அவரை மின்னல் நிற்க வருங்க, மின்னல். காசர்கோடு கோட்டை வண்டி. காசர்கோடு டெப்போ உள்ளே தாங்க இருக்குது, உள்ளே. அப்புறம் ஒர்க் ஷாப் இங்கே தான் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ பஸ்ஸஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 பஸ்ஸு வந்து மங்களூர் போகிறது, கர்நாடகா ஆர்டிசி. ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். 2 பஸ் மினிமம் நிற்கிது, 3 பஸ் நிற்கிது. இப்போ அப்படியே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மங்களூர் போகிறது, இது ஃபுல்லாக மங்களூர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுள்ளியா போகிறது, சுள்ளியா சுப்பிரமணியன். அது பிறகு பார்த்தீங்கன்னா சுள்ளியா தான். அது பிறகு புத்தூர், கர்நாடகத்தில் புத்தூர். அது பிறகு கர்நாடகத்தில் சரியாக தெரியல. அப்புறம் செம்பரிக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கு, செம்பரிக்கா. ஸோ அந்த மாதிரி வரிசையாக பஸ் இருக்குது. மோஸ்ட்லி கர்நாடகாவில் இந்த பக்கம் மங்களூர் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பஸ் இருக்குது. பெங்களூருக்கும் பஸ் இருக்கும், டைமிங் தான். இப்போல்லாம் பார்த்தீங்களா, முதல்ல வந்து கர்நாடகா ஆர்டிசி பஸ்ஸுன்ட்டாங்க, இப்போ வந்து கேரளா ஆர்டிசி நிற்கிறாங்க. அவங்க வரிசையாக 4 பஸ்ஸு 3 பஸ்ஸுன்ட்டு இப்போ 3 பஸ்ஸு, ஒரு பஸ் கிளம்பி போயிட்டுருக்கு. இப்போ 2 பஸ் நிற்கிது. மங்களூர் லிமிடெட் ஸ்டாப் எல்எஸ், அது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேசஞ்சர். காசர்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு மலபார் ஹோட்டலில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முட்டைக்கறியோட ஆப்பம் சாப்பிட்டுருக்கோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். பஸ்ஸு அவ்வளோ கிடக்கு குமிஞ்சு. இந்த பக்கம்லாம் ஆர்டினரி பஸ்ஸஸ்ஸு, இந்த பக்கம்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு 4 பஸ் வந்து மங்களூர் போகிறது. அதெல்லாம் ஓடி ஸ்டேஷன், பாலா, கோட்டயம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் அந்த மாதிரி போகிறது. பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய லாட்ரி ஷாப் இருக்குது பாருங்கள். லாட்ரி கன்னடத்தில் இருக்குது, ஏன்னா கர்நாடகா பார்டர் இல்லையா, அதனால்
இந்த பக்கம் லாட்ரி, அந்த பக்கம் லாட்ரி வரிசையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பர் கிளாஸ் சர்வீசஸும் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணூர் தலசேரி போகிற பஸ்ஸு. இது எந்த ஊருன்னு தெரில, மலையாளத்தில் இருக்குது. காசர்கோடா இல்லை காளிக்கட்டா தெரில. காசர்கோடுன்னு தெரில, காளிக்கட்டுன்னு தெரில. இது வந்து தெரில. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலா காசர்கோடு மின்னல் சர்வீஸு. ஒரு போது காளிக்கட்டா கோழிக்குண்ணா என்ன தெரில. எர்ணாகுளம் கோட்டயமா பாலா திரிசூர் மூவட்டப்புலா தொடுப்புலா பாலா வண்டி எர்ணாகுளம் போகுது. சூப்பர் டிலக்ஸ் எர்ணாகுளம் கொல்லம் டிப்போ. இது கண்ணூர் போகுது, கண்ணூர் வண்டி. கண்ணூர் மேலே போர்டே இருக்கிறதுனால கண்ணூர் போகுது. சிலதெல்லாம் இங்கிலீஷில் கொடுத்தா நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது சுத்தமாக அது புரியல. இந்த பஸ் பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் டிலக்ஸ் ஏர் பஸ் பெங்களூர் போகுது வயா மைசூர் காசர்கோட்டை இப்போ வண்டி. இதே மாதிரி தான் நமக்கு வரும் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் சூப்பர் டிலக்ஸ் ஏர் பஸ் பார்த்தேங்கிட்டு பஸ்ஸே கிடைக்கல. மேபி உள்ளே நிற்கிதா இல்லை போர்டு போடாமல் இருக்கான்னு தெரில. 10 மணி டைம், 9:30 தான் வருவாங்க. இப்போ டைம் வந்து 8 o'clock ஆகுது.